ஐயனார் துணை சரியில்ல. அடுத்து வர எபிசோடில் நடேசன் கிட்ட போயிட்டு நிலா வந்து நாங்கள் பல்லவனோட அம்மாவை பார்த்து பேசிட்டு தான் வந்தோம். அவங்க இன்னும் கொஞ்ச நாளைக்கு இங்கே வரமாட்டேன்னு தெளிவாகவே முடிவெடுத்திருக்காங்க. ஆனால் என்ன விஷயமா இந்த வீட்டை விட்டு அவங்க வெளியே போனாங்கன்னு அந்த காரணத்தை மட்டும் அவங்க சொல்லவே இல்லை. உங்களுக்கான அந்த காரணம் என்னன்னு தெரிஞ்சிருக்கோம்ல. தயவு செஞ்சு நீங்களாவது சொல்லுங்க அங்கிள். இந்த பிரச்சனைக்கெல்லாம் நம்ம ஒரு முடிவு கட்டிடலாம். உன்னால் சும்மாவே இருக்க முடியாதா? ஏதாவது ஒரு பிரச்சனையை போட்டு உன் மண்டையில் ஏற்றிக்கிட்டே இருக்கணுமா? நீ இந்த விஷயத்தில் தலையிடாதுன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை தான் சொல்கிறது? ஏன் நான் சொல்கிறத கொஞ்சம் கூட கேட்க மாட்டேன்ற? நான் பெத்த பிள்ளைங்க தான் என் பேச்சை கேட்கறது இல்லைன்னா நீ கூடவா கேட்க மாட்டேன்? உன்னை ரொம்ப நல்ல பொண்ணு, தெளிவான பொண்ணுன்னு நினச்சேன். ஆனால் இப்படி அடுத்தவங்க பிரச்சனைக்குள்ளே போகிறதுக்கு உனக்கு அசிங்கமாகவே இல்லையான்னு சொல்லிட்டு நிலாவை பிடிச்சி திட்டின உடனே சோழன் இருந்துட்டு, நிலா வேறு யாருக்கோவெல்லாம் போய் இவ்வளோ தூரம் படியேறல. நம்ம வீட்டு பிரச்சனைக்காக நிலா ஒவ்வொரு ஸ்டெப்பும் பார்த்து பார்த்து எடுத்துட்ருக்கு. தேவையில்லாமல் நிலாவை பற்றி தப்பாக பேசுனீங்க, நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஒரு பக்கம் சண்டை போட்டுட்ருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் நிலா இருந்துட்டு, சோழன் எதுக்காக இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க? அங்கிள் வந்து ஒரு பெரிய விஷயத்த மறைக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. நாம் அதில் ஒவ்வொன்றா கண்டுபிடிச்சிட்டு வந்துக்கிட்டே இருக்கோம். அந்த பயத்தில் தான் அங்கிள் இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் நீங்கள் பெருசாக எடுத்துக்காதீங்க. இன்னும் கொஞ்ச நாளில் பல்லவனோட அம்மா வந்துடுவாங்கல்ல, எல்லா பிரச்சனைக்கும் முடிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நடேசன் வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோடு இன்னைக்கான ப்ரோமோ முடிச்சிருக்காங்க.